morning students. Okay, today we see that English class our speed home lesson 1 la our speed home சரிங்களா our speed home already நம்ம last classல என்ன பார்த்தோம் அப்படினா the fat dog பார்த்தோமா first lesson continuationல fat dog அப்படிங்கற ஒரு ஸ்டோரியில இந்த fat dog and king இவங்கலாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட் போறாங்க அதுல என்ன பண்றாங்க ஒரு குட்டி கேட் பாக்குறாங்க அது என்ன பண்ணுது அந்த fat dog வந்து கேட்ச் பண்றதுக்காக வேகமா ரன் பண்ணுது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அது எப்படி இருக்கு அப்படினா ரொம்ப தின்னா இருக்கு நம்ம சொல்லிருந்தீங்க திக் தின் சொல்லிருந்தோமா திக்கா இருக்கா தின்னா இருக்கா தின்னா இருக்கு தின்னா ரொம்ப மெலிஞ்சிருச்சு ரொம்ப ஃபேட்டா இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப மெலிஞ்சிருச்சு இளைச்சிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஓகே கிங்கு அந்த ஃபேட் டாக் எல்லாருமே ஒரு கேட்டை வந்து ரன் பண்ணிட்டே போயிட்டு கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல அதை திரும்ப பிடிக்க முடியல அப்போ அவங்க ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருக்காங்க தின்னா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோமா ஓகேமா we will see next okay I can do ல இங்க பாருங்க look at the picture ma first one the shirt is small which one is right அத என்ன பண்ணனும் நம்ம டிக் பண்ணனும் இப்போ இங்க பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க இது என்ன எப்படி இருக்கு பிக் ஷர்ட்டா ஸ்மால் ஷர்ட்டா ரெண்டையும் பாருங்க எது இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா the shirt is small எந்த ஷர்ட் ரொம்ப ஸ்மாலா இருக்கோ அத நம்ம என்ன பண்ணனும் டிக் பண்ணனும் சரிங்களா டிக் பண்ணிக்கோங்க and then the coat is big காட்னா என்னன்னு சொல்லிருந்தோம் கட்டில்னு சொல்லிருந்தோமா சோ அதுல இருக்குறதுலயே பெரிய காட் எது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்து என்ன பண்ணனும் டிக் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் the tree is tallனா நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் டால்னா உயரமான அப்படின்னு சொல்லியிருந்தேனா அப்போ இதுல இருக்கிறதுலயே எது வந்து ரொம்ப டாலா இருக்கு பிக் ட்ரீ இல்லமா டால் ட்ரீ பிக் ட்ரீனா சைஸ்ல சொல்லுவாங்க இது லென்த் அப்போ என்னது இதுதான் டால் ட்ரீ அப்போ அதை நம்ம டிக் பண்ணிக்கணும் ஓகே the ribbon is long எந்த ரிப்பன் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு இதுவா this one ப்ளூ கலர் தான் ரொம்ப லாங்கா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் ப்ளூ கலரை டிக் பண்ணிக்கணும் ஓகே the rat is fat ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருந்தோம் திக்கா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னொரு மாதிரியே சொல்லலாம்னு சொல்லிருந்தோமா என்னது fat எப்படி அது fatனா ரொம்ப குண்டா இருக்குது ஓகே look at the picture ma the rat is fat எந்த rat வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்கு ரொம்ப குண்டா இருக்கு this or this very good okay next one already நம்ம பார்த்ததேதாமா செகண்ட் ரோமன்ல மிஸ்ஸிங் லெட்டர் பார்த்தோம் இல்லையா மிஸ்ஸிங் லெட்டர் பார்த்தோம் அதுல ஒரு லெட்டர் வந்து மிஸ் ஆயிருக்கும் நம்ம அதை ரைட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா ஆல்ரெடி நம்ம இது பார்த்ததே தான் ஓகேமா listen 1 2 this one 3 this one 4 சரிங்களா listen ma first one clap look at the picture இங்க என்ன picture இருக்கு clap இருக்கு சரிங்களா அப்ப இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கும் அப்படினா இதுக்கான ஆன்சர்ஸ் இங்க இருக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு ஒண்ணு first one C இந்த மாதிரி என்ன இருக்கும் ஆன்சர்ஸ் வந்து பிராக்கெட்ல இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இப்போ இந்த ஆன்சர்ஸ் எங்க இருக்கு ஆட் ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணனும் ரைட் பண்ணனும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம் இங்க கிளாப்போட பிக்சர் பாருங்க கிளாப் பண்ற மாதிரி பிக்சர்ஸ் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும் கிளாப் அப்படினா அதுக்கு என்ன ஸ்பெல் வரும் அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணிட்டு இங்க C இருக்கா அப்போ இந்த C ய
இங்க எடுத்து ரைட் பண்ணா கிளாப் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்துரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பிரஷ். இங்க பாருங்க பிரஷ் அப்படிங்கிற பிக்சர்ஸ் இருக்கு. இந்த பிரஷ் பார்த்தோன்னே அதுக்கு ஸ்பெல்லிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பிரஷ் அப்படினாவே B லெட்டர் வரும். ஓகே. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வேர்ட் என்ன வரும்? C வருமா? நோ. எஸ் வருமா? எஸ் வந்தா வேர்ட் கம்ப்ளீட் ஆகுதா? நோ ஆகல. சோ அதுக்கு அப்புறமா என்ன வேர்ட் இருக்கு? ஆர் இருக்கு. அப்ப நம்ம ஆர் போடும்போது BRUSH பிரஷ் வந்ததுங்களா? அதேதாம்மா அடுத்தது. ஓகே. தேர்ட் ஒன் பிங்க். லுக் அட் தி பிக்சர். என்ன கலர்மா இது? பிங்க் கலர். அப்போ இங்க பிங்க்க்கு C வரணுமா? C ஆல்ரெடி நம்ம இங்க போட்டாச்சு. எஸ் நோ போடல. அப்ப எஸ் போட்டோம்னா பிங்க் அப்படிங்கிற வேர்ட் வருமா? வராது. அப்ப என்ன பண்ணணும்? I அப்படிங்கிற வேர்டை நம்ம லெட்டர்ஸ் ரைட் பண்ணும்போது பிங்க் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட். அப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த ஒன்று மட்டும் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்க ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் NEST. லுக் அட் தி பிக்சர். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஓகேமா? நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் முதல் கிளாஸ்ல என்ன பண்ணனும்? சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோமா? அதேதான் இங்க ரிமைனிங்ல இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க. add yes to make one into many. என்ன சொல்லிருக்காங்க? add s to make one into many. நம்ம ஒரு இதுல இருந்து ஒரே ஒரு திங்ஸ் இருக்கும். அது நம்ம s ஆட் பண்ணோம் அப்படினா அது என்ன திங்ஸா மாறும்? நிறைய திங்ஸா மாறும். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது என்ன பார்த்தோம்? எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ட்ரீ, அதாவது மரத்தை பத்தி மட்டும் சொன்னோம் அப்படினா அது ட்ரீ. ட்ரீஸ் அப்படிங்கிறது நிறைய மரங்கள், ஒரு தோப்புல நிறைய மரம் இருக்கு இல்லையா? அத ட்ரீஸ் எல்லா மரத்தையும் சொல்லுவோம் இல்லையா? அப்ப பின்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணி சொன்னோம்னு சொல்லியிருந்தேன்? எஸ் ஆட் பண்ணி சொன்னோம்னு சொல்லியிருந்தா அதே ரொம்ப இங்க கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து சிங்குலர்னு சொல்றோம். சிங்குலர்னா ஒருமை, ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் சொல்றது. இது ப்ளூரல். சரிங்களா? இது சிங்குலர், இது ப்ளூரல். சரிங்களா? சிங்குலர்னா ஒருமை, ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் சொல்றது. ப்ளூரல்ங்கிறது பன்மை, நிறைய திங்ஸ் சொல்றது. சரிங்களாமா? ஓகே. அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? லுக் அட் தி பிக்சர். லுக் அட் தி பிக்சர். this side only one part இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்கு? 3 parts இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே ஒரு திங்ஸ் இருக்கிறதுக்கும் நிறைய திங்ஸ் இருக்கிறதுக்கும் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கறது இது சிங்குலர்ல பார்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க எழுதும்போது நிறைய பார்ட்ஸ் இருக்கறனால என்ன பண்ணனும்? பார்ட்ஸ் s ஆட் பண்ணி ரைட் பண்ணனும். ரைட் பண்ணலாங்களா? ஓகே. one part. இங்க நம்ம எழுதும்போது இங்க நிறைய பார்ட் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? one parts 3 okay. Second one cap இருக்கு. அப்போ இங்க நிறைய caps இருக்கு. 1 2 3 4. How many caps? 1 2 3 4. above 1 க்கு மேல இருந்துச்சு அப்படினாவே நம்ம என்ன ஆட் பண்ணனும்னு சொல்லிருந்தா பின்னாடி s, அதாவது சிங்குலர்ல இருக்கிறத நம்ம ப்ளூரல்ல ரைட் பண்ணிக்கணும். அதாவது பின்னாடி s ஆட் பண்ணி ரைட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இதுல எத்தனை கேப்ஸ் இருக்கு? 4 கேப்ஸ் இருக்கு. அப்போ 4 கேப்ஸ். சரிங்களா? தெரியுதாமா? s ஆட் பண்ணிருக்கேன் நானு லாஸ்ட்ல. அதேதான். ஓகே. தேர்ட் ஒன்ல பாருங்க. one bag. ஒரே ஒரு பேக் இருக்கு. அப்போ இங்க how many bags? 1 2 bags இருக்கு. அப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணனும்? 2 bags. பின்னாடி என்ன ஆட் பண்ணிருக்கேன்? s ஆட் பண்ணிருக்கேன். சரிங்களா? fourth ஒன்ல ஒரே ஒரு பென் இருக்கு. இங்க 1 2 3 4 5 எத்தனை இருக்கு? 5 பென்ஸ் இருக்கு. அப்போ 5 F5 V5 பென்ஸ். பின்னாடி என்ன ஆட் பண்ணிருக்கேன்? s ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் என்னது? சிங்குலர் ப்ளூரல். ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான் ரிமைண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. next one பாருமா. fourth Romanல listen.
வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, பிக்சர்ஸ் பாருங்க. பிக்சர்ஸ் பார்த்து எது கரெக்டான வேர்டுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். சரிங்களா? பிக்சர்ஸ் பாருங்க. இது என்னது, சோஃபாவா? நோ. சேரா? எஸ். அப்போ என்ன பண்ணணும், பிக்சர்ஸை பார்த்துட்டு அந்த வேர்டை நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், டோர். டோர், இது வந்து டோரா? நோ. நம்ம ஆல்ரெடி இங்கே சர்க்கிள் பண்ணிட்டோம், அதனால நம்ம ஆப்டான வேர்டு வந்துடுச்சு. நம்ம திரும்ப ரிமைனிங் செக் பண்ண தேவையில்லை. ஓகே, திஸ் ஒன் மக்கா? நோ. சோப்பா? நோ. திஸ் ஒன் டேப். டேப்னா என்னது, தண்ணி திரி விடுற பைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டேப். சரிங்களா? இதுதான் டேப். ஓகே, தென் லுக் அட் த பிக்சர்டா. கிளாக்கா இது? நோ. பில்லோவா? நோ. லேம்ப். லேம்ப்னா விளக்கு. லேம்ப்னா விளக்கு. இதில் விளக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேர்டை சர்க்கிள் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ நிறைய வேர்ட்ஸ் சொல்றேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், வேர்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். வேர்ட்ஸ் சொன்னோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். சென்டென்ஸ்னா ஒரு சென்டென்ஸ், ஒரு 5 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணணும், இந்த வேர்ட்ஸை பார்த்து அதை அன்லைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா அதே மாதிரிதான் இங்க கொஞ்சம் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி. சரிங்களா? அது நம்ம பார்க்கலாமா? Rhino had walked for a long time. She saw a old man resting under the tree, and she asked the man to give her some water. Rhino was happy to get water from him. அதாவது ரைனோ அப்படிங்கிறது நீர் யானைன்னு சொல்லுவோம் இல்லையா, ரைனோங்கிறது நீர் யானை. ரைனோ அப்படிங்கிறது நீர் யானை. சரிங்களா? அந்த நீர் யானை என்ன பண்ணுது, ரொம்ப தூரம் வாக்னா நடந்து போறது. சரிங்களா? ரொம்ப தூரம், லாங்னா ரொம்ப தூரமா நடந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் she saw a old man resting under the tree. அதுக்கப்புறம் அந்த ரைனோ என்ன பண்ணுது, ஒரு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அது ஒரு ஓல்டு மேன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறத அது பாக்குது. ரெஸ்டிங்னா ஓய்வு. சரிங்களா? ரெஸ்ட் அப்படின்னா ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. நம்மளாம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, எங்கேயாவது ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம்னா நம்ம அண்டர் த ட்ரீ கடியில நம்ம என்ன பண்ணுவோம், நிழல்ல ஷேடோல நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா, அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஓல்டு மேன்னா வயதான ஒரு மனிதர். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது, இந்த ரைனோ அப்படிங்கிற அந்த நீர் யானை வந்து அந்த வழியா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் அது நடந்து போனதுனால ஒரு மரத்துக்கடியில ஒரு ஓல்டு மேன் வந்து என்ன பண்றாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவங்கள பார்த்தோன்னே என்ன கேட்குது அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் வேணும், சம் வாட்டர், ஐ நீட் சம் வாட்டர் ஓல்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேனை பார்த்து அவங்க அந்த நீர் யானை வேணும் வந்து என்ன கேட்குது, எனக்கு கொஞ்சம் வாட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ரைனோ வாஸ் ஹாப்பி டு கெட் வாட்டர் ஃப்ரம் ஹிம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது இப்போ ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஹெல்பிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ஓல்டு மேன் என்ன பண்றாங்க, அந்த வாட்டர் கேட்டோடனே அந்த ரைனோ கொடுத்தோடனே அந்த தாகம், thirsty அப்படின்னா தாகம். நம்ம தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, thirsty-னா நம்மளுடைய தாகத்தை தணிச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுது, வாட்டர் கேட்டுச்சு. அந்த வாட்டர் கேட்டுட்டு அந்த ஓல்டு மேன் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வாட்டர் கொடுக்குறாங்க, அந்த ரைனோவுக்கு வாட்டர் கொடுக்குறாங்க. அது குடிச்சிட்டு என்ன பண்ணுது, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அல்லது யாராவது நம்ம கேட்டதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? ஆனா அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? ஓகேமா? திஸ் லெசன் ஓவர். நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோங்கிறத அப்படியே ஓவராலா ரீகால் பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், லெசன் பிளான்ல உங்களுடைய ஃபேனோ ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்ல அவர் ஸ்வீட் ஹோம்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபேமிலிஸ் பத்தி பார்த்தோமா, ஃபேமிலிஸ் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த ஜெண்டர், ஆப்போசிட் ஜெண்டர் பார்த்தோம். ஆப்போசிட் ஜெண்டருக்கு அப்புறமா டூ பிக் டூ ஸ்மால் பார்த்தோம். அதுல சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹோம் திங்ஸ் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் ஒன் அப் அண்ட் டவுன் போயம் பார்த்தோம். மிஸ்ஸிங் லெட்டர் ஆல்சோ வந்துட்டு பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஒன் ஹேவ் யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம வச்சு எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணுங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம் இல்லையா. எங்கிட்ட இருக்கு ஐ ஹேவ் அதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் த வேர்ட்ஸ். நம்ம ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்துட்டு மாறி மாறி ஒரு பாக்ஸஸ் மாதிரி இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் தென் வேர்ட் பால்லையும் என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸ்ல இல்லைன்னா ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு இதுல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சைட்ல கொஞ்சம் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் அந்த பாக்ஸ்ல இருக்க வேர்டும் இங்க இருக்க அந்த சென்டென்ஸ்ல இருக்க வேர்டும் சேமா எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அன்லைன் பண்ணணும். அதுவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பிக் ட்ரீ ஸ்மால் ட்ரீ பத்தி பார்த்தோம். தென் சேம் சவுண்ட்ல, அதாவது சவுண்ட் ரிப்பீட்டா ஒரே மாதிரி டிஆர் ட்ரம்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. ட்ரிங்க் அந்த பிஆர்ல முடிவுஸ் லிசன்மா லுக் அட் இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. பிஆர் அப்படிங்கிற வேர்ட்ஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம். டிஆர் இங்க பாருங்க ட்ரிங்க் ட்ரம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சரிங்களா. ஓகே. தென் சர்க்கிள் தி கரெக்ட் ஒன். அதே மாதிரி மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணி நம்ம பார்த்தோம். அது பார்த்தாச்சு. R1னா எல்லா திங்ஸும் சேமா இருக்கும், ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் அதுக்கு ரிலேட்டடா இல்லாம டிஃபரெண்டா இருக்கிறது தான் என்னது வந்து R1 அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தென் ஃபேட் டாகையும் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பத்தி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது எஸ் ஆர் நோ டைப்ஸ்ல நம்ம பார்த்ததுல இருந்து நம்ம क्वेश्चन கேட்டிருந்தோம். எஸ் ஆர் நோவா அப்படிங்கறத வச்சு நம்ம டிக் பண்றத பத்தியும் பார்த்தாச்சு. தென் அரேஞ்ச் த பிக்சர்ஸ்னா அந்த நம்ம முன்னாடி பார்த்த பிக்சர்ஸ் ஸ்டோரியில இருக்க பிக்சர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணி கரெக்டா ஆர்டரா வச்சோம் இல்லையா, அதுவும் நம்ம பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறமா நம்ம இந்த பேப்பர் ஃபோல்ட் பண்ணி ஹோம் செய்யறது மட்டும் நம்ம ஆக்டிவிட்டியா கொடுக்கறனால இப்ப பார்க்க வேண்டாம், அது வந்து ஆக்டிவிட்டியா கொடுத்துடலாம். தென் அதுக்கப்புறம் எது பிக், எது ஸ்மால், எது டால், எது லாங், எது ஃபேட் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம், எது டிஃப்ரெண்டா இருக்கிற எல்லா திங்ஸையுமே நம்ம பார்த்தோம். தென் லாஸ்டா மிஸ்ஸிங் லெட்டர் பார்த்தாச்சு, சிங்குலர் ப்ளூரலும் பார்த்தாச்சு. தென் ஒரு குட்டி ஸ்டோரியில நான் சொல்ற வேர்ட்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். சரிங்களா. இதுல 5 இந்த வேர்ட் பால்ல பார்த்த மாதிரியே இந்த லாஸ்ட்லயும் என்ன பண்ணணும்னா ஒரு 5 வேர்ட்ஸ் நீங்க சர்க்கிள் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் லாங், LONG லாங் வந்து நீங்க அந்த வேர்ட்ஸ்ல சர்க்கிள் பண்ணிருக்கணும். செகண்ட் ஒன்ல ஓல்ட், செகண்ட் ஒன் ஓல்ட் OLD ஓல்ட் சர்க்கிள் பண்ணிருக்கணும். தென் தேர்ட் ஒன் கிவ்னா கொடுக்கிறது. சரிங்களா. தேர்ட் ஒன் give give சரிங்களா. தென் ரைனோ வாஸ் ஹாப்பி டு கெட், அது லாஸ்ட் லைன்ல கெட்னா வாங்குறது. சரிங்களா. கெட் வாங்கிட்டு வா, கெட் GET கெட். ஓகேங்களா. தட்ஸ் ஆல் மா ஃபைனல். இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாமா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சரிங்களா. ஓகே, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தாச்சு. ஓகே, thank you.